குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என கூறி ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் கருத்துக்கு இந்த எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, எந்த வழக்கில் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க? ஸ்ரீராம், சென்னை அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மொபைலில் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்த்ததாக அம்பத்தூரில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைநீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனுடைய அமர்வில் விசாரணைக்கு நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது குறிப்பாக ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றம் அல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என்று கூறி இளைஞர் மீதான அந்த ஒரு வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அமர்வானது உத்தரவை பிறப்பித்தது. மேலும் அந்த உத்தரவில் 90s கிட்ஸ்கள் எப்படி மது புகை வழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார்களோ அதே போல 2K கிட்ஸ்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் முன்வைத்திருந்தார். இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவிற்கு எதிராக குறிப்பாக ஜஸ்ட் ஃபார், அதாவது குழந்தைகளுக்குரிய உரிமை கூட்டணி என்ற ஒரு அமைப்பின் சார்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு முனைக்கு உச்சநீதிமன்றமானது தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என்று எவ்வாறு தனி நீதிபதியால் கூற முடியும்? இது போன்ற ஒரு கொடுமையான நிகழ்வுகள் வேறு எதுவும் இருக்க முடியாது என்ற ஒரு கண்டனத்தை தற்போது தனி நீதிபதி அமர்விற்கு உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் வழக்கை ரத்து செய்தது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸையும் தமிழ்நாடு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றமானது அனுப்பியிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.